குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Fox and Dead Elephant. ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை ஒன்று ரொம்பவும் வயதாகி இறந்து விட்டது. அந்த பக்கமா வந்த நரி யானை செத்து கிடக்கிறத பார்த்தது. பாடி, இவ்வளோ பெரிய மிருகம், இதை நிதானமா வச்சு சாப்பிட்டா 3-4 மாசத்துக்கு நான் பசி இல்லாம இருப்பேன். ஆனா திடீர்னு அந்த பக்கமா ஒரு சிங்கம் வந்துருச்சு. சிங்கத்தை பார்த்த நரிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, சிங்கம் நம்மளை அடிச்சு போட்டுரும், யானையும் அதுவே தின்னுடுமே, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுது. மகாராஜா மகாராஜா வணக்கம். யார் நீ? மகாராஜா, இந்த யானையை நீங்க கொண்டு போட்டீங்கல்ல, அதை யாரும் சாப்பிடாம நான் பாதுகாவலுக்கு இருக்கேன். நான் இந்த யானையை கொல்லல, ஆனா நீ ரொம்ப பணிவா இருக்க, அதனால உனக்கு பிடிச்சிருக்கு, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் போயிடுச்சு. சிங்கத்தை பணிவா பேசி துரத்தியாச்சு. இந்த யானையை நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு புலி அந்த பக்கமா வந்தது. புலி நரிக்கிட்ட, யார் நீ? ஐயோ, புலி பங்குக்கு வந்துருச்சே, இந்த புலி எப்படி துரத்துறது அப்படின்னு ஒரு செகண்ட் நரி யோசிச்சுது. புலி அண்ணா வணக்கம், இந்த யானையை சிங்கம் அடிச்சு போட்டுது, இப்ப குளிப்பதற்காக போயிருக்கு, என்னை காவலுக்கு நிறுத்திட்டு போயிருக்கு. புலிக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. சிங்கம்மா இங்கியா அப்படின்னு சந்தேகமா கேட்டுது. உடனே நரி, ஆமா புலியண்ணா, நீங்க வந்தா இங்கேயே இருக்கும்படியா சொல்லுச்சு. அதுக்கு யானை கறியை விட புலிக்கறி ரொம்ப பிடிக்குமா, நீங்க இங்கேயே இருந்ததுன்னா அது உங்களையே அடிச்சு சாப்பிட்ரும் அப்படின்னு பயமுறுத்துச்சு. புலிக்கு பயம் வந்துடுச்சு. அது தடதடன்னு ஓடி போச்சு. அப்பாடி, 2 பேரையும் துரத்திட்டேன், இப்ப யானையை சாப்பிடலாம் அப்படின்னு பக்கத்துல போச்சு. கடிச்சுது. ஆனா யானையுடைய தோல் தடியா இருக்கும் இல்லையா, அதனால கடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தது. அந்த சமயத்துல ஒரு குரங்கு அங்க வந்தது. குரங்கு கையில பெரிய நகைலாம் இருக்கும். நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுது. குரங்காரே வாங்க, வணக்கம். என்ன நரியாரே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் குரங்காரே. இந்த யானையை நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? சரி, சாப்பிடலாம். இந்த யானை தோலை கொஞ்சம் கிழிச்சு கொடுங்களேன். தோலை நாங்க எடுத்துக்கிறேன், மீதி எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிச்சு. குரங்கு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு யானையுடைய தோலெல்லாம் கிழிச்சுது. திடீர்னு நரி, சிங்கம் வருது சிங்கம் வருது அப்படின்னு கத்துச்சு. குரங்குக்கு பயம் வந்துடுச்சு. சிங்கம் வந்தா நம்மள சாப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டு குரங்கு வேக வேகமா தப்பிச்சு ஓடி போச்சு. நரி யானைய சாப்பிட ஆரம்பிச்சது. அப்போன்னு பார்த்து இன்னொரு நரி அந்த பக்கமா வந்தது. அதுக்கும் யானை மேல ஆசை, தான் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுவும் பக்கத்துல வந்தது. இப்ப முதல் நரி பார்த்தது, இந்த நரியை ஏமாத்த முடியாது, இவனை துரத்தத்துக்கு ஒரே வழி இவன் கூட சண்டை போடுறது தான் தீர்மானிச்சது. கராத்தே குங்ஃபூ ஸ்டெப் எல்லாம் வச்சது. அந்த நரி கிட்ட போய் நரிய பலான்னு ஒரு அடி அடிச்சது. அந்த நரிக்கு பயங்கரமா பயம். ஐயோ, இவனுக்கு கராத்தே எல்லாம் தெரியுது, நாம இவங்கிட்ட வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடியே போச்சு. நரி யானைய முழுக்க சாப்பிட்டு சாம வேத தான தண்டம் எல்லா முறையும் பயன்படுத்தி யானைய தான் மட்டுமே சாப்பிட்டது.